அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். இன்னைக்கு ஒரு புதிய நாள்ல ஒரு புதிய தலைப்பா எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்தியாவின் பழங்குடி மக்கள், இல்லைன்னா இந்தியாவின் பூர்வகுடி மக்கள்னு சொல்லப்படுற இண்டிஜினஸ் பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு புதிய தலைப்போட உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஸோ இதுல நம்ம கற்றலின் ஆப்ஜெக்டிவ்ஸ் நோக்கங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, எதற்காக நாம இந்தியாவின் பழங்குடி மக்கள், இல்லைன்னா பழங்குடி மக்கள், பூர்வகுடி மக்கள் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன அடிப்படையை நாம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் எதனால நாம இந்த பழங்குடி மக்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது இந்தியன் கான்டெக்ட்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதையும் நாம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ எந்த ஒரு சமூகமா இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு நாடா இருந்தாலும் சரி, அது ஒரு மிக நீண்ட வரலாறை கொண்டிருக்கும் போது ஒரு இடத்துல இருந்து மக்கள் இன்னொரு இடத்துக்கு அந்த குடிபெயர்வு இடப்பெயர் நம்ம மைக்ரேஷன் சொல்றோம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பல்வேறு சமூக பொருளாதார பண்பாட்டு காரணங்களால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் குடியேறி இருக்கலாம். அங்கேயே அவங்க நிரந்தரமா தங்கி காலாகாலமா வாழ்ந்து வந்திருக்கலாம். அப்போ ஒரு இடத்துல ஏற்கனவே இருந்த மக்கள் அப்படிங்கிறவங்களுடைய அடையாளம்ங்கிறது என்ன? இந்தியா மாதிரி ஒரு நீண்ட வரலாறு, சமூக பண்பாட்டு வரலாறு கொண்டிருக்கிற ஒரு பரந்த நாட்டுல இந்தியாவுடைய பூர்வகுடி மக்கள் யாரு, பழங்குடி மக்கள் யாரு அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு தேவைப்படுது. ஏன் அப்படின்னா, நாம இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன், அர்பனைசேஷன், வெஸ்டர்னைசேஷன், மாடர்னைசேஷன், தொழில் மயமா எல்லா விஷயங்களையும் நாம படிக்கும்போது நம்முடைய அந்த பூர்வ அடையாளங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சுக்கிட்டே வருது. அப்ப பூர்வ அடையாளங்கள் அப்படிங்கிறது யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பூர்வீக குடிகளா இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட இருக்குது. அந்த பூர்வீக குடிகளா தான் நாம இங்க பழங்குடி மக்கள்னு சொல்றோம். ஸோ அந்த பழங்குடி மக்கள் தங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கைய ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஆரம்ப காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் இந்த கண்டெம்பரரி சொசைட்டி வரைக்கும் அவங்க தங்களுடைய அந்த சமூக பண்பாட்டு பொருளாதார பழக்க வழக்கங்களையும் அடையாளங்களையும் இதுவரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு இழக்காம இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த நாம இங்க கவனிக்க வேண்டியிருக்கு. எதனால இவங்க இந்த அடையாளங்கள் எல்லாம் இழக்காம இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம எதன் அடிப்படையில் நம்ம பார்க்கிறோம்னா, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னா சொன்ன மாதிரி அந்த நகர்மயமாக்கல், தொழில் மயமாக்கல், நாகரிக மயமாக்கல், மேற்கத்திய மயமாக்கல் அப்படிங்கிற இந்த தொடர் நிகழ்வுகளின் காலகட்டங்கள்லையும் இவங்க தங்களுடைய அந்த அடையாளங்களை இழக்காம இருக்கிறதுக்கு மிக முக்கியமா இருக்கிற காரணங்களும் எவைன்னு இதோட சேர்ந்து நாம பார்க்கலாம். ஸோ இந்த அடிப்படை புரிதலோட நம்ம இந்த அழகுடைய லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்னு சொல்லக்கூடிய கற்றல் நோக்கங்கள் அப்படிங்கிறதுக்கு போகலாம். இங்க நம்ம ஸ்டடி மெட்டீரியல்ல உங்களுக்கு மொத்தம் ஒரு 4 ஆப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்திருப்பாங்க. லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஒன்னு பழங்குடியினர் மற்றும் பழங்குடியினரின் பல்வேறு விதிமுறைகள் மற்றும் அம்சங்களை வரையறை செய்தல். இந்த நோக்கம் மூலமா நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பழங்குடியினர் அல்லது பூர்வகுடியினர் அப்படிங்கிறவங்க யாரு, அவங்க என்ன மாதிரியான கேட்டகரிக்கு கீழே வர்றாங்க, இல்ல அப்படின்னா என்ன மாதிரியான யூனிக் ஃபீச்சர்ஸோட இருக்கிறதுனால அவங்கள நாம பழங்குடிகள், பூர்வகுடிகள் அப்படின்னு நாம சொல்றோம் அப்படிங்கிறது முதல் நோக்கமா நமக்கு இருக்குது. இரண்டாவது நோக்கம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த டெமோகிராபிக் ஸ்டேட்டஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இண்டிஜினஸ் பீப்புள். ஸோ பழங்குடியினர் மக்கள் அல்லது பூர்வகுடியினருடைய மக்கள் தொகை விவரம் மற்றும் இந்திய அளவுல அவங்க எவ்வளவு தூரத்துக்கு அந்த மக்கள் தொகை ஸ்ப்ரெட் ஆயிருக்குது, இல்லைன்னா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிறது. மூணாவது, பழங்குடியினரை பூர்வகுடிகளாக அடையாளப்படுத்துவதில் உள்ள சிக்கல்களை புரிந்து கொள்ளுதல். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க பூர்வகுடிகள் அப்படிங்கிறவங்க யாரு, என்னென்ன கிரைட்டீரியா அடிப்படையில அவங்கள நாம பூர்வ குடிகளா அல்லது பழங்குடிகளா நாம தீர்மானிக்க முடியும், அவங்களை எப்படி நாம அடையாளப்படுத்தி தற்சமயத்துல உள்ள சமூகத்துக்கு அவங்களை அடையாளப்படுத்த முடியும், இதுல உள்ள சிக்கல்கள் என்ன அப்படிங்கிறத மூன்றாவது ஆப்ஜெக்டிவ் மூலமா நாம தெரிஞ்சுக்கலாம். அதே நேரத்துல எந்த ஒரு விஷயத்தை பத்தி நம்ம படிச்சாலும் அதனுடைய தொடர்புடைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். அதை எப்படி நம்ம சொல்லலாம்னா, நோ சொசைட்டி இஸ் ஃப்ரீ ஃப்ரம் எனி ப்ராப்ளம். எந்த ஒரு சமூகமுமே பிரச்சனைகளுக்கு அப்பாற்பட்டது அல்ல அப்படிங்கிறத நாம அடிப்படையான ஒரு விஷயமா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்திய சூழலில் பழங்குடி அல்லது பூர்வகுடி மக்களுடைய கருத்தை புரிந்து கொள்ளல் மற்றும் அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் நம்முடைய இந்த அழகுடைய லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ், அதாவது கற்றல் நோக்கங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒன்று, பழங்குடியினர் யார், அவங்க பூர்வகுடியினர் யார், அவர்கள் யார் என்பதை வரையறை செய்தல். ரெண்டாவது, அவங்களுடைய பாப்புலேஷன் மக்கள் தொகை, அவங்களுடைய ஒட்டுமொத்த இருப்பு அப்படிங்கிறது இந்திய அளவுல எப்படி
நாடு முழுவதும் அல்லது தேசம் முழுவதும் விரவி இருக்குது. அடுத்து பழங்குடியினரை பூர்வ குடிகளாக அடையாளப்படுத்துவதில் உள்ள கன்செப்சுவல் ப்ராப்ளம்ஸ், அதை எப்படி நாம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு வழியை நாம மூணாவதா பார்க்க போறோம். அடுத்து இந்திய சூழல்ல பழங்குடிகள்னா யாரு, அவங்க பூர்வ குடிகள் அப்படிங்கிறத எப்படி நாம அடையாளப்படுத்துறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த அடிப்படையில நாம இப்போ பூர்வ குடிகள், இந்தியாவின் பூர்வ குடிகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு நோக்கி மெதுவா நகர்வோம். அதுக்கு முன்னாடி இந்தியா அப்படிங்கிற ஒரு பரந்த தேசத்தை, நமக்கு ஆல்ரெடி ஒரு இந்தியான்னா ஒரு கருத்து இருக்கும், நம்ம நாட்டை பத்தி நமக்கு தெளிவான ஒரு பார்வை இருக்கும். இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தை பத்தி நம்ம படிக்கும்போது சொசைட்டி இஸ் த பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இந்தியாவை ஒரு சமூகம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடா, ஒரு பரந்த தேசத்தை எப்படி நாம அப்ரோச் பண்றோம் அப்படிங்கறதுதான் முக்கியம். ஒவ்வொரு புலத்திலையும், அதாவது எக்கனாமிக்கா இருக்கட்டும், இல்ல சோசியாலஜியா இருக்கட்டும், இல்ல ஆந்த்ரோபாலஜியா இருக்கட்டும், இல்ல இதே மாதிரி ஒவ்வொரு டிசிப்ளின், எந்த டிசிப்ளினா வேணாலும் இருக்கட்டும், ஒவ்வொரு புலமும் அதனுடைய அடிப்படையில, அதனுடைய என்ன கருத்து இருக்குதோ அதனுடைய அடிப்படையில இந்தியாவை ஒரு பரந்த பார்வையில பார்ப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் அவங்களுடைய கருதுகோள்கள் எல்லாமே இருக்கும். இங்க நாம மானுடவியல் பார்வையில நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, இந்தியா ஒரு சமூகம், இந்தியாவை ஒரு நாடுங்கிறத தாண்டிலும் ஒரு மிக பிறந்த சமூகம்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்தியா எப்பவுமே ஒரு பன்முகத்தன்மையை பிரதிபலிக்கிற ஒரு நாடா தான் இருக்குது. ஸோ இந்தியாவை ஒரு பன்முகத்தன்மை கண்ட ஒரு நாடா நாம எப்படி நம்ம சொல்ல முடியுது? இந்தியா எந்த ஒரு தனிப்பட்ட மதத்திற்குமான ஒரு நாடு இல்லை. எந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியை வைத்தும் அல்லனா ஒரு மண்டலத்தை வைத்தும் அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு நாடு இல்லை. ஒரு குறிப்பிட்ட மொழியை வைத்து இந்தியாவை அடையாளப்படுத்த முடியாது. ஒரு குறிப்பிட்ட ஜாதியை வைத்து இந்தியாவை அடையாளப்படுத்த முடியாது. அப்படின்னா என்ன? இந்தியாவில் பல்வேறுபட்ட மதங்கள் இருக்கின்றன. இந்தியாவுடைய மக்கள் பல்வேறு இடங்கள்ல பிரிந்து வாழ்றாங்க. இல்லைன்னா இந்திய மக்கள் தொகை அப்படிங்கிறது பல்வேறு இடங்கள்ல விரவி கிடக்குது, பறந்து விரிந்து இருக்குது. ஸோ இந்தியாவில் இருக்கிற லாங்குவேஜஸ், மொழிகள் எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா எவ்வளவோ மொழிகள் இருக்குது. லிஸ்ட் பண்ணப்பட்ட மொழிகள் மட்டுமே கிட்டத்தட்ட நம்முடைய எண்ணிக்கையை தாண்டி இருக்கக்கூடிய விஷயம். அதே மாதிரி தான் ஜாதிகள் அப்படிங்கிறது, ஆயிரக்கணக்கான ஜாதிகள் இருக்கு. ஸோ இந்த எல்லாமே சேர்ந்துதான் இந்தியாவுக்கு ஒரு மல்டி டைமென்ஷனல் ஐடென்டிட்டியை கொடுக்குது. ஒரு பன்முகத்தன்மை, ஒரு மல்டி ஃபேசட்டட் ஸ்டேட்டஸை இந்தியாவுக்கு கொடுக்குது. இதன் அடிப்படையில தான் இந்தியா அப்படிங்கிற ஒரு சமூகத்தை பத்தி பேசும்போது, ஒரு நாடுங்கிறத தாண்டிலும் நாம எப்பவுமே வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சுக்கிட்டே இருக்கிறோம். இந்தியா இட்ஸ் நாட் அ ஹோமோஜீனியஸ் சொசைட்டி, இட் இஸ் அ ஹெட்ரோஜீனியஸ் சொசைட்டி. இது பல்வேறு தரப்பட்ட மக்களை உள்ளடக்கிய ஒரு பறந்து விரிந்த சமூகம் அப்படிங்கிறதுல நாம எப்பவுமே பெருமை கொண்டுகிட்டே தான் இருக்கிறோம். அந்த பெருமை தான் நமக்கு இந்தியா இஸ் a land for a society of always promoting unity despite of diversity. எவ்வளவோ வேற்றுமைகள் இருந்தாலும், இப்ப நம்ம சொன்ன மாதிரி மதம், பிராந்தியம், மொழி, ஜாதி, அதன் அடிப்படையில் எவ்வளவோ வேற்றுமைகள் இருந்தாலும் அது அனைத்தையும் தாண்டி நாம் அனைவரும் இந்தியர் அப்படிங்கிற ஒரு கருத்து நம்ம அனைவர் மத்தியிலையும் இருக்குது. இந்த இடத்துலதான் நாம இந்தியாவுடைய பூர்வ குடிகள் யாரு, இப்ப நம்ம மக்களை மதத்தின் அடிப்படையில பார்க்கலாம், டெரிட்டோரி அடிப்படையில பார்க்கலாம், லிங்குஸ்டிக் அடிப்படையில பார்க்கலாம், காஸ்ட் பேஸ்டா பார்க்கலாம். ஆனா ஒரு குழுவா இந்திய மக்கள் வாழ்க்கையை வாழ்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அந்த குழு வாழ்க்கையை வாழ்பவர்கள் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்தியா பிரிட்டிஷ் காலகட்டத்தில் இருக்கும்போது இந்தியாவிற்கு வந்த மானுடவியல் மற்றும் சமூகவியல் அறிஞர்கள் எல்லாருக்குமே தோண ஆரம்பிச்சது. ஸோ இந்த வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறத தாண்டியும் ஒரு குழு வாழ்க்கை அப்படிங்கிறத இந்தியால வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த குழு அப்படிங்கிற அந்த ஸ்டடி ஆஃப் குரூப் அப்படிங்கிறது லேட்டர் ஸ்டேஜ்ல ஸ்டடி ஆஃப் ட்ரைபல்ஸ் அப்படிங்கிற ஒரு கருதுகோளா மாற ஆரம்பிச்சது. இதுவும் எதுக்கப்புறம் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா 1874ல ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஸ்டடி ஆஃப் குரூப்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா மருவி ஸ்டடி ஆஃப் ட்ரைபல்ஸ் அப்படிங்கிற இது ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ இப்போ ஸ்டடி ஆஃப் ட்ரைபல்ஸ் அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் ஹூ ஆர் ட்ரைபல்ஸ், யார் பழங்குடியினர், யார் குழு வாழ்க்கையை வாழ்றவங்க, ஸோ அவங்களுடைய வாழ்க்கை முறைகள் என்ன, அவங்க பொருளாதார வழிகள் என்ன, அவங்க பண்பாட்டு நிலைகள் என்ன அப்படிங்கிற அனைத்து விஷயங்களை பத்தியும் நாம கண்டிப்பா தரவுகளை சேகரிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஸோ இப்போ இந்த பழங்குடியினர் பற்றிய பெரும்பான்மையான இலக்கியங்கள் நமக்கு முக்கியமா மூணு சோர்ஸ்ல இருந்து கிடைக்குது. முக்கியமான இதே 3 சோர்சஸ் தான் அப்பத்துல இருந்தும் 1874ல ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் எஸ்டாப்ளிஷ் ஆனதுல இருந்தே இந்த முக்கியமான இந்த 3 சோர்சஸ் தான். ஒன்னு ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா.
So Anthropological Survey of India, as much as possible, try to provide an exclusive details about the indigenous people of India. So Anthropological Survey, இந்திய மானுடவியல் ஆய்வு அப்படிங்கிறது, களப்பணி அப்படிங்கிறது இந்திய மக்களுடைய, இந்தி குழுவா வாழக்கூடிய அனைத்து வித மக்களுடைய அனைத்து பின்னணிகளையும் நமக்கு கொடுக்கறதுல மிக முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு சர்வே, ஒரு சோர்ஸ். ரெண்டாவது, எல்லா யூனிவர்சிட்டிஸ்லயும் இருக்கக்கூடிய, நமக்கு நல்லா தெரியும் இந்திய அளவுல மிக நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, ஓல்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, ரீசென்ட்லி எஸ்டாப்ளிஷ் யூனிவர்சிட்டி இருக்குது. இந்த எல்லா யூனிவர்சிட்டிஸ்லயுமே முக்கியமா அவங்க கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அது என்ன டைப் ஆஃப் யூனிவர்சிட்டியா வேணாலும் இருக்கட்டும், அந்த யூனிவர்சிட்டிஸோடைய அல்டிமேட் அவுட்புட் யாருக்கு போய் சேரக்கூடியது அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் தான், மக்களாகிய உங்களுக்கும் எனக்கும் தான். ஸோ அதனால அவங்க மக்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த, குழுக்கள் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப 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 இன்றியமையாத ஒன்றா கருதப்படுறாங்க. ஸோ அதனால எல்லா யூனிவர்சிட்டிஸ்லயுமே இருக்கக்கூடிய சமூகவியல் மற்றும் மானுடவியல் துறைகள், ஸோ மக்கள் மற்றும் மக்களுடைய வாழ்க்கை முறைகள், குறிப்பா பழங்குடியினர், பூர்வகுடிகள், அவங்களுடைய வாழ்க்கை முறைகளை பற்றி மிக பரந்த அளவுல, மிக ஆழமான அளவுல ஆய்வுகளை தொடர்ந்து மேற்கொண்டு வந்துட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ ஆய்வுகள் அப்படிங்கிறது எப்பவுமே நிற்காது. அந்த ஆய்வுகளை தொடர்ந்து ஒவ்வொரு டைமென்ஷன்ல இப்போ வரைக்கும் நடத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஃபியூச்சர்லையும் நடக்கும்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அடுத்து ட்ரைபல் பாப்புலேஷன். ஸோ இந்த ஆய்வுகளின் மூலமா, இந்த தரவுகளின் மூலமா, பொதுமைப்படுத்தப்பட்ட கருதுகோள்களின் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த தியரியை வச்சு, அந்த கான்செப்டை வச்சு, கருதுகோளை வச்சு இந்த இருக்கிற ட்ரைபல் பாப்புலேஷனை நாம மறுபடி பகுப்பாய்வுக்கு உட்படுத்துறோம். ஸோ இந்த ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, ஸோ த டேட்டா அவைலபிள் ஃப்ரம் தி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் சோசியாலஜி, ஆந்த்ரோபாலஜி அண்ட் தி டேட்டா அவைல்டு அபவுட் தி ட்ரைபல் பாப்புலேஷன், இந்த 3 முக்கியமான சோர்சஸ் மூலமா பழங்குடியினர் மற்றும் பூர்வகுடியினர் பற்றிய நமக்கு இன்றியமையாத தகவல்களை நாம பெற முடியும். ஸோ இந்த இண்டிஜினஸ் பீப்புள், இந்த பூர்வகுடிகள் இல்லைன்னா ட்ரைபல் இல்லைன்னா ஆதிவாசி, இவங்களெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? இண்டிஜினஸ் பீப்புள் அப்படின்னு சொன்னா பூர்வகுடிகள்னு ஒரு தாரார் சொல்லுவாங்க, இன்னொருத்தர் ஆதிவாசின்னு சொல்றாங்க, இன்னொருத்தவங்க பழங்குடிகள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3லயுமே பாத்தீங்கன்னா பூர்வ குடிகள், பழங்குடிகள், ஆதிவாசிகள், இந்த பூர்வ, பழ அண்ட் ஆதி, இந்த 3டைய அர்த்தங்களுமே பாத்தீங்கன்னா மோரார்லஸ் சிமிலர் தான். அதை எவ்வளவு தூரத்துக்கு நாம ஸ்ட்ரெஸ் பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் இருக்குது. பழங்குடியினர், பூர்வகுடிகள், ஆதிவாசிகள், தமிழ்ல இருக்கிறதுக்கு 3மே ஒரே விஷயத்துக்கு பல்வேறு வார்த்தைகள் வழங்கப்படுற மாதிரி தான் இங்க ஆங்கிலத்திலையும் நமக்கு 3 வார்த்தைகள் நமக்கு இங்க இருக்குது. பட் எவ்வளவுதான் இருந்தாலும் இதுல இண்டிஜினியஸ்னா யாரு, ட்ரைப்னா யாரு, ஆதிவாசினா யாரு அப்படிங்கறதுல ஒரு கான்ட்ரோவர்சி இப்போ வரைக்கும் இருந்துகிட்டே தான் இருக்குது. பட் மோஸ்ட்லி த பீப்புள் கன்சிடர் ஆல் தீஸ் 3, இண்டிஜினஸ் பீப்புள், ட்ரைபல், ஆதிவாசி. ஸோ பூர்வகுடி மக்கள், பழங்குடி மக்கள், ஆதிவாசி மக்கள், ஆதிகால மக்கள், இவங்க எல்லாரையுமே ஒரே கேட்டகரியா தான் கேட்டகரைஸ் பண்றாங்க. ஸோ புரியணும் அப்படிங்கிறத நமக்கு முன் வைக்கிறாங்க. ஸோ இதுல நமக்கு ஒரு முக்கியமான ஒரு கன்செப்சுவல் கிளாரிபிகேஷன் எதன் மூலமா கிடைக்குதுன்னா, ஸோ இன்டர் அமெரிக்கன் கோர்ட் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் உடைய ஒரு ஜட்ஜ்மெண்ட் நவம்பர் 28, 2007 ஒரு கேஸ்ல அதனுடைய டிக்ளரேஷன், அதனுடைய ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, ட்ரைபல் பீப்புள் மே நாட் பி இண்டிஜினியஸ் டு தர் ரீஜியன். ஸோ ட்ரைபல் பீப்புள், அந்த பழங்குடி மக்கள்னு சொல்றவங்க ஒரு பிராந்தியத்துடைய, அவங்க எங்க வாழ்றாங்களோ அந்த இடத்துடைய பூர்வகுடி மக்களா இருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. பட் they must share similar characteristics with indigenous people. ஸோ பூர்வகுடி மக்களுடைய அந்த பண்பு நலன்களை பிரதிபலிக்கக்கூடிய மக்களாக இருந்தால் போதுமானது. ஆனா அவங்க பூர்வகுடியா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு கருதுகோளை நம்ம முன்னாடி வைக்குது. ஸோ அந்த சிமிலர் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்றது என்ன சொல்றோம்னா, சமூக, பொருளாதார மற்றும் பண்பாட்டு ட்ரெடிஷன்ஸை பத்தி நம்ம பேசும்போது, ஸோ தி சோசியல், கல்ச்சுரல் அண்ட் எக்கனாமிக் ட்ரெடிஷன்ஸ் which are different from other sections of the national community. ஒரு நாடு அப்படிங்கிறது பரந்த அளவுல மக்களை கொண்ட ஒரு தேசம்தான். அந்த பரந்த மக்களோட கம்பேர் பண்ணும்போது இவங்களுடைய அந்த சமூக, பொருளாதார மற்றும் பண்பாட்டு வாழ்க்கை முறை அப்படிங்கிறது சமூகம் ஆஸ் டிஃபரண்ட் ஒன். ஸோ ஏதோ ஒரு வழியில அது ஒரு டிஃபரெண்டான விஷயமா இருக்கணும். ஸோ ஐடென்டிஃபைங் themselves with their ancestral territories. அவங்களுடைய மூதாதையர்கள் எங்கு வாழ்ந்தாங்களோ அந்த வாழ்க்கையுடைய தொடர்பு முறைகளை அவங்க ஐடென்டிஃபை பண்ணக்கூடியவங்களா இருக்கணும், கண்டுணரக்கூடியவங்களா இருக்கணும். அண்ட் ரெகுலேட்டிங் themselves, தங்களை தாங்களே கட்டுப்படுத்தி கொள்ளக்கூடியவங்களாக, அதை நம்ம கோட் ஆஃப் கண்டக்ட்னு சொல்லுவோம். ஸோ நார்மேட்டிவ் பிஹேவியர்னு சொல்லுவோம். நாம எப்படி இருக்கணும், இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அந்த கிளானுக்கு, அந்த ட்ரைபலுக்கு
அந்த இண்டிஜினியஸ் குரூப்புக்குன்னு ஒரு கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கும். அந்த கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிறது தான் அவங்கள கட்டுப்படுத்துது. அட்லீஸ்ட் பார்ஷியலி, முழுசா இல்லைன்னாலும் அந்த நார்மேட்டிவ் பிஹேவியர்ஸ் ஹேஸ் டு கண்ட்ரோல் தி மெம்பர்ஸ் ஆஃப் தட் இண்டிஜினியஸ் கம்யூனிட்டி ஆர் ட்ரைபல். அதான் நான் சொன்னது, பை அட்லீஸ்ட் பார்ஷியலி பை தேர் ஓன் நார்ம்ஸ், கஸ்டம்ஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸ். அவங்களுடைய குழுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த நாம்ஸ், நெறிமுறைகளையும் பழக்கங்களையும் பாரம்பரியங்களும் அந்த குழுவினரை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்களா இருக்கணும். ஸோ இது ஒரு ஜெனரலைஸ்டு பிஹேவியரா இல்லாம அந்த குழுக்குன்னு இருக்கக்கூடிய யூனிக் ஃபீச்சர்ஸா இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் இன்டர் அமெரிக்கன் கோர்ட் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆன் November 28, 2007 இங்க நமக்கு வந்து ஒரு கேட்டகரைஸ் பண்ணுது. ஸோ இதுல நமக்கு சொல்லக்கூடிய, நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, tribe may not be indigenous population. ஒரு பழங்குடி மக்கள் அப்படிங்கிறவங்க பூர்வகுடிகளா இருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. பட் தே மஸ்ட் ஹாவ் சம் யூனிக் ஃபீச்சர்ஸ் while compared with the popular community of the society. ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய மக்களுடைய, நாடு தழுவிய அளவில் பரந்த அளவில் இருக்கக்கூடிய மக்களுடைய சமூக பொருளாதார பண்பாட்டு நலன்களோட இல்லைன்னா குணநலன்களோட ஒப்பிடும் போது they must have some unique characteristics. ஸோ அடுத்து ஆர்டிகல் 1.1A ஆஃப் இன்டர்நேஷனல் லெவல் ஆர்கனைசேஷனுடைய கன்வென்ஷன் நம்பர் 169 எப்படி இந்த இண்டிஜினியஸ் பீப்புள் அப்படிங்கிறவங்களை கேட்டகரைஸ் பண்றாங்க இல்லைன்னா கன்செப்டுவலைஸ் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா, ஸோ ட்ரெடிஷனலி இண்டிஜினியஸ் பீப்புள் ஆர் அண்டர்ஸ்டுட் டு பி those who were victims of European colonial settlements. ஸோ யூரோப்பியன் கலோனியல் செட்டில்மெண்ட்ஸின் விளைவாக பாதிக்கப்பட்ட மக்களே, அந்த இடத்தில் வாழ்ந்த பூர்வ மக்களே இண்டிஜினியஸ் பீப்புள் அப்படின்னு ILO கன்வென்ஷன் நம்பர் 169 சொல்லுது. ஸோ இதை நாம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 14-15ஆம் நூற்றாண்டுகளில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வரும்போது காலனைசேஷன் அப்படிங்கிறது உலக அளவுல ஒரு வைட் ஸ்ப்ரெட் பினாமினாவா இருந்தது. ஒவ்வொரு நாடுகளும் தங்களுக்கு தேவையான உற்பத்தி பொருட்களை கொண்டு வருவதற்கும், அதாவது ரா மெட்டீரியல்ஸை கொண்டு வர்றதுக்கும், அந்த பினிஷ்டு ப்ராடக்டை வந்து கமாடிஃபை பண்றதுக்கும் புது புது இடங்களை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. புது இடங்களை நோக்கி போகும்போது அந்த புது கண்டுபிடிச்ச இல்லைன்னா அவங்க ரீச் ஆன புது இடங்கள்ல ஏற்கனவே வாழ்ந்த மக்கள் தான் இந்த பூர்வகுடி மக்கள் அப்படின்னு ILO கன்வென்ஷன் சொல்லுது. ஸோ இதன்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ILO கன்வென்ஷன் படி பார்த்தோம் அப்படின்னா, காலனைசேஷன் இஸ் த இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் which bifur the people, so indigenous people from the other people. so colonization அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்க இண்டிஜினியஸ் பீப்புள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியை நமக்கு கொடுக்குது அப்படிங்கிறத நாம இங்க தெரிஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் முன்னாடி உள்ள அந்த இன்டர் அமெரிக்கன் கோர்ட் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்தோம் அப்படின்னா, an indigenous people must have unique features while compared with other category. ஸோ அங்க யூனிக் ஃபீச்சர்ஸ் தான் முக்கியமா இருக்குது. இங்க காலனைசேஷன் அப்படிங்கிற ஒரு உலக அளவில் நடைபெற்ற ஒரு நிகழ்வு தான் இங்க காரணமா இருக்குது இண்டிஜினியஸ் பீப்புள் யார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. ஸோ சர்வதேச அளவுல பார்த்தோம் அப்படின்னா, ஸோ பழங்குடி மக்களுடைய வரையறை மற்றும் உரிமைகள் தொடர்பான பிரச்சனைகள் த யுனைடெட் நேஷன்ஸ் டிக்ளரேஷன் ஆஃப் தி ரைட்ஸ் ஆஃப் இண்டிஜினியஸ் பீப்புள் 2007க்கு அப்புறம் ஒரு உச்சகட்டத்தை அடைஞ்சதுன்னு நாம சொல்லலாம். ஏன்னா இதே பீரியட்ல தான் இந்த இன்டர் அமெரிக்கன் கோர்ட்டுடைய அந்த ஜட்ஜ்மெண்ட்டும் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. அதே நேரத்துல யுனைடெட் நேஷன்ஸ் டிக்ளரேஷன் ஆன் தி ரைட்ஸ் ஆஃப் இண்டிஜினியஸ் பீப்புள் அப்படிங்கிறதும் நமக்கு இங்க கிடைக்க ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல உலக அளவுல அனைத்து நாடுகள்லையும், ஸோ சர்வதேச அளவுல பழங்குடி மக்கள்னா யாரு, அவங்கள பத்தி எப்படி நாம புரிஞ்சுக்கிறது, அவங்களை எப்படி நாம டிஃபைன் பண்றது, அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய உரிமைகள் என்ன, அந்த உரிமைகளை அச்சீவ் பண்றதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இங்க யுனைடெட் நேஷன்ஸ் டிக்ளரேஷன் ஆன் தி ரைட்ஸ் ஆஃப் இண்டிஜினியஸ் பீப்புள் 2007 ஒரு எலாபரேட்டர் லெவல்ல டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சு. ஏன் அப்படின்னா, இன்க்ளூசிவ்னஸ், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற எல்லா கான்செப்டுமே இங்க வந்து பாப்புலரைஸ் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா நம்ம சமூகம் வந்து தொடர்ந்து ஒரு செழிப்பான லெவல்ல இருக்கணும், நமக்கு இருக்கிற ரிசோர்சஸ் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம அச்சீவ் பண்றது ரொம்ப முக்கியம். அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அச்சீவ் பண்றது மூலமா நாம எல்லாரையுமே, எல்லா குழுக்களையுமே எக்ஸ்க்ளூட் ஆகாம ஒரு முடிஞ்ச அளவுக்கு நம்மளால இன்க்ளூசிவ்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். ஆனா அதே நேரத்தில் பார்த்தோம்னா இந்தியாவில் இன்னைய வரைக்கும் ஸோ இண்டிஜினியஸ் பீப்புள்னா யாரு, ட்ரைபல்னா யாரு, அவங்களுடைய ஐடென்டிட்டி என்ன அப்படிங்கிற சம்பந்தமான ஒரு கொஸ்டின், ஒரு தெளிவான பதில் கிடைக்காமலே தான் இருந்துகிட்டு இருக்குது. அதனால நம்மளால வந்து ட்ரைபல்னா, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அந்த கன்செப்சுவலி
இண்டிஜினியஸ் பீப்புள்னா யாரு, ஆதிவாசிஸ்னா யாரு, ட்ரைபல்னா யாரு, அதான் சொன்னாங்கல்ல அந்த பூர்வ குடிகள், பழங்குடிகள், ஆதி குடிகள் அப்படிங்கிறதுனா யாரு அப்படிங்கிறத இன்னும் புரிதல்ல நமக்கு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நாம இந்த ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் இல்லைன்னா இண்டிஜினியஸ் பீப்புள் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன வேற விதமான டெர்மினாலஜிஸ் இந்தியாவில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அவங்கள நம்ம ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அப்படிங்கிற பேர்லையும் அழைக்கிறோம். அதான் எஸ்டின்னு நம்ம பாப்புலராக நமக்கு தெரியும். இன் ஜெனரல் வி கால் தம் ஆஸ் ட்ரைப்ஸ். ஸோ பழங்குடிகள் அப்படின்னு அட்டவணைப்படுத்தப்பட்ட பழங்குடியினர்னு சொல்றோம், ட்ரைப்ஸ் பழங்குடியினர்னு சொல்றோம், ஆதிவாசின்னு சொல்றோம், ஜன ஜாதி அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி கிரிஜன் அப்படிங்கிற பேர்லையும் சொல்றோம், வனவாசி, ஸோ வன்யா ஜாதி அப்படின்னு சொல்றோம், அடுத்து ஹில் ட்ரைப். ஸோ இதெல்லாம் வேற வேற பேர்கள். இந்த நம்ம இப்ப படிச்சுட்டு இருக்கிற இந்த பூர்வ குடிமக்கள், பழங்குடி மக்கள், ஆதிவாசிகள் அப்படிங்கிறதுக்கான பல்வேறு பேர்கள் பல்வேறு இடங்கள்ல பல்வேறு கனோட்டேஷன்ல நாம வழங்கிட்டு தான் இருக்கிறோம். பட் மோர் ஆர் லெஸ் ஆல் தீஸ் நேம்ஸ் சிம்பிளி ரெப்ரசன்ட் ஒன்லி ஒன் குரூப். ஒரே ஒரு குரூப்பை தான் இங்க ரெப்ரசன்ட் பண்ணது. யாரு அப்படின்னா, ஸோ தங்களுக்கான ஒரு தனித்தன்மை வாய்ந்த சமூக பொருளாதார பண்பாட்டு தளங்களை கொண்டு ஒரு குறிப்பிட்ட எல்லையில் தங்களுடைய வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு குழுவை மட்டுமே இது குறிக்குது. ஸோ இப்போ the tribal people of India are called simply scheduled tribes in the Indian Constitution. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பு இவங்களுக்கு என்ன ஒரு பொதுவான அடையாளத்தை உறுதி செஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அட்டவணைப்படுத்தப்பட்ட பழங்குடியினர் அப்படிங்கிற நேம நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு மூலமாக இங்க என்ஷூர் பண்ணியிருக்குது. அதனால நம்ம அபிஷியலா நம்ம எல்லா இடத்துலையுமே நாம உபயோகப்படுத்துறது ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அப்படிங்கிற பெயரை உபயோகப்படுத்துறோம். ஸோ எஸ்டி அப்படிங்கிறத அதனோட அக்ரோனியமா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், ஸோ இவங்களெல்லாம் எப்படி நம்ம கூப்பிடுறோம்? நேட்டிவ்ஸ். அவங்க தான் அந்த இடத்துல பூர்வ குடிகளா வாழ்ந்துட்டு இருந்தவங்க. அதே நேரத்தில் சம் பீப்புள் மே கால் தம் அன்சிவிலைஸ்டு பீப்புள். இதுதான் நான் சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, இண்டஸ்ட்ரியலைசேஷன், அர்பனைசேஷன், வெஸ்டர்னைசேஷன், மாடர்னைசேஷன். ஏன்னா நாம எப்பவுமே மற்றவங்களை எவாலுவேட் பண்றது எப்படி எவாலுவேட் பண்றோம் அப்படின்னா, நம்மளுடைய ஓன் ஸ்டாண்டர்டை வச்சு தான் எவாலுவேட் பண்றோம். ஸோ அவங்கள ரெஃபர் பண்றதுக்கோ இல்லை அவங்கள எவாலுவேட் பண்றதுக்கோ இல்லை அசஸ் பண்றதுக்கோ, ஸோ அவங்களுடைய கிரைட்டீரியாவை அவங்களுடைய வாழ்க்கை முறையை வச்சு நாம எவாலுவேட் பண்றதில்ல. வி சிம்பிளி கோ ஃபார் கம்பேரிசன் வித் அவர் ஓன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் பிஹேவியர். நாம நம்மளையே ரெஃபரன்ஸ் குரூப்பா எடுத்துக்கிட்டு அவங்களை எவாலுவேட் பண்றப்ப வி சிம்பிளி கால் தம் ஆஸ் அன்சிவிலைஸ்டு பீப்புள். ஸோ நாகரிகம் அடையாத மக்கள், பண்பாடு அடையாத மக்கள் அப்படின்னு நாம சொல்றோம். ஸோ அபாரிஜினல்ஸ்னு நம்ம சொல்றோம். நம்ம ஆஸ்திரேலியான்னு பார்க்கும்போது ட்ரைப்ஸ்ன்னு சொல்லும் போது அவங்க எல்லாமே அபாரிஜினல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ பழங்குடியினர் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை அபாரிஜினல்ஸ். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பீப்புள்ஸ் ஆஃப் நேஷன்ஸ். ஸோ ஒரு நாட்டுடைய ஆரம்ப காலத்துல இருந்து வாழ்ந்த மக்கள்னு நம்ம சொல்லும்போது பூர்வ குடிகள்ங்கிற வார்த்தையை நம்ம இன்னும் கொஞ்சம் பகுப்பாய்வு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அவங்க தான் மூத்த குடிமக்கள், முதல் குடிமக்கள் அப்படிங்கிற ஒரு பேரை நமக்கு கொடுக்குது. அதே நேரத்தில் ஆதிவாசிகள்ங்கிற பேரையும் கொடுக்குது, ட்ரைபல்ஸ்ங்கிற பேர். பார்த்தோம்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு அண்டர்ஸ்டாண்டிங்கு தகுந்தபடி ஒவ்வொரு பேரை நாம இந்த பழங்குடி மக்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஸோ எப்படி பேரை கொடுத்தாலும் they simply wanted to call them or to denote them as or to address them as ஆதிவாசிஸ். ஸோ பூர்வ குடிமக்கள் ஆதிவாசிகள் என்றுதான் அழைக்க விரும்பினாங்க. ஸோ ஆதிவாசிகளோட எட்டிமாலஜிக்கல் மீனிங் நம்ம பார்த்தோம்னா, ஆதி பூர்வ காலத்திலிருந்தே வசித்து வரக்கூடியவர்கள். ஆதி மீன்ஸ் ஃபர்ஸ்ட், ஒரிஜினல் ஆர் ஏர்லியஸ்ட் இன் டைம். ஸோ வாசி நம்ம பார்த்தோம்னா டுவெல்லர், வசிப்பவர்கள், இன்ஹாபிட்டன்ட், ரெசிடென்ட் ஆஃப் த பர்டிகுலர் ஏரியா ஆர் பர்டிகுலர் ரீஜியன் லைக் தட். இது ரெண்டையும் நம்ம சேர்த்தோம்னா ஆதிவாசிங்கிற பேர் நமக்கு கிடைக்கும், ஒரிஜினல் இன்ஹாபிட்டன்ஸ். ஸோ பூர்வ காலத்திலிருந்து இல்லைன்னா ஆரம்ப காலத்திலிருந்து குடியிருக்கக்கூடிய பூர்வ குடி மக்கள் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம மோரர்லஸ் ஒரு வழியா ட்ரைபல்னா யாரு, ஆதிவாசிஸ்னா யாரு, இண்டிஜினியஸ் பீப்புள்னா யாரு, அதாவது பூர்வ குடி மக்கள்னா யாரு, ஆதிவாசிகள்னா யாரு, பழங்குடி மக்கள்னா யாரு அப்படிங்கிற ஒரு பொதுவான ஒரு புரிதலுக்கு நாம வந்திருக்கலாம். என்ன ஒரு பொதுவான புரிதல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல they must have some unique characteristics. அது சோசியலாகவும் இருக்கலாம், கல்ச்சுரலாகவும் இருக்கலாம், எக்கனாமிக்காகவும் இருக்கலாம், இல்லை நார்மேட்டிவ் பிஹேவியராகவும் இருக்கலாம், இல்லை கஸ்டமரி பிஹேவியராகவும் இருக்கலாம், இல்லை ட்ரெடிஷனல் ஒன்னாகவும் இருக்கலாம். They must have some unique features
while compared with other categories or other communities of the nation. ஸோ ஒரு நாட்டுடைய பிற மக்களோட கம்பேர் பண்ணும் பொழுது, ஒப்பிடும் பொழுது அவங்களுக்குன்னு ஒரு சில சிறப்பியல்புகள் இருக்கும். ரெண்டாவது, அவங்க ஆரம்ப காலத்துல இருந்தே அந்த இடத்துல வாழ்ந்து வந்தவங்களா இருக்கணும். அதே நேரத்துல அந்த ஆன்செஸ்டோரல் லைனை ஏர்லியர் ஸ்டேஜ்ல இருந்து அவங்களால டிஃபைன் பண்ணக்கூடியவங்களா இருக்கணும். ஸோ இதுதான் நம்ம இது வரைக்கும் கிடைச்ச ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ டிஎன் மஜும்தார் எப்படி ட்ரைப்ஸ் அப்படிங்கிறவங்கள டிஃபைன் பண்றார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ட்ரைப் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஃபேமிலிஸ் ஆர் குரூப்ஸ் ஆஃப் ஃபேமிலிஸ் பேரிங் எ காமன் நேம். ஸோ பழங்குடிகள் அப்படிங்கிறவங்க ஒரு ஒரு குழுவா வாழக்கூடிய பல குடும்பங்களை உள்ளடக்கியது. They must bear a common name. So members of which occupy the same territory. ஸோ அந்த குடும்பங்கள்ல இருக்கக்கூடியவங்க ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள வாழ்றவங்களாகவும், they must speak the same language, ஒரே மொழியை பேசக்கூடியவங்களாகவும், and observe certain taboos. ஸோ ஒரு சில அந்த சோசியல் டேபூஸ் நாம சொல்லுவோம். ஸோ சமூக கட்டுப்பாடுகள், டேபூஸ் இஸ் நத்திங் பட் ப்ரொஹிபிஷன்ஸ், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஒரு சில சமூக கட்டுப்பாடுகளை எது தொடர்பாக, திருமணம், அவங்களுடைய தொழில், இல்லைன்னா அவங்க புரியக்கூடிய பணி, ஸோ அது எல்லாத்துலேயுமே தொடர்புடைய அந்த கஸ்டமரி ப்ராக்டிசஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களாகவும் இருக்கணும். அண்ட் ஆல்சோ வெல் டெவலப்டு சிஸ்டம் ஆஃப் ரெசிப்ரோசிட்டி அண்ட் மியூச்சுவாலிட்டி ஆஃப் ஆப்ளிகேஷன்ஸ். ஸோ வெல் அசஸ்டு சிஸ்டம் ஆஃப் ரெசிப்ரோசிட்டினா இங்கே மியூச்சுவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஒருத்தருக்கு ஒன்று கொடுத்தாங்க அப்படின்னா அதே வேல்யூவான ஒரு விஷயத்தை இங்கே திருப்பி கொடுக்கணும். இதை வேற விதத்துல சொல்லலாம். they must have well established system of exchange behavior அப்படின்னு நாம சொல்லலாம். So according to D.N. Majumdar, tribe is a collection of families or groups of families bearing one common name, so say belong to same territory. They must speak common language. All the members in the group has to observe certain taboos regarding their social organization and must have a traditional system of exchange. இதுதான் டிஎன் மஜும்தார் சொல்லக்கூடிய டெஃபினிஷன் ஃபார் a tribe. ஸோ ஆர்என் முகர்ஜி சொல்லக்கூடிய இன்னொரு டெஃபினிஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, a tribe is that human group. It's very obvious. ட்ரைபல் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா இட்ஸ் அ ஹியூமன் குரூப். இது நமக்கு வெளிப்படையா தெரியக்கூடிய ஒரு உண்மைதான். ஸோ ஆஃப் தட் ஹியூமன் குரூப் ஹூஸ் மெம்பர்ஸ் ஹேவ் காமன் இன்ட்ரெஸ்ட். இதுதான் முக்கியமா சொல்லக்கூடியது. the members of the particular group must have common interest. ஒரு பொதுவான நோக்கங்கள் இருக்கணும், ஒரு பொதுவான இலக்கு அந்த எல்லைக்குள்ள இருக்கணும், பொதுவான மொழி இருக்கணும், சோசியல் லா அண்ட் எக்கனாமிக் ஆக்குபேஷன். சோசியல் லா அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அந்த நார்மேட்டிவ் பிஹேவியர். அதான் சொல்லக்கூடிய அந்த டிஎன் மஜும்தார் சொன்ன they must observe certain taboos. அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த இன்டர் ஸ்டேட் டிக்ளரேஷன், ஹியூமன் ரைட்ஸ் டிக்ளரேஷன் பார்க்கும்போது அந்த நாம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய ஓன் நாம்ஸா இருக்கலாம், கஸ்டம்ஸா இருக்கலாம், இல்ல ட்ரெடிஷனா இருக்கலாம். அதுதான் இங்க சோசியல் லா அப்படின்னு ஆர்என் முகர்ஜி மீன் பண்றார். ஸோ சோசியல் லா அண்ட் எக்கனாமிக் ஆக்குபேஷன். எக்கனாமிக் ஆக்குபேஷன் அப்படின்னு பார்க்கும்போது வெரி சிம்பிள் டெக்னாலஜியா இருக்கணும். ஸோ ஹண்டிங் அண்ட் ஃபாரேஜிங் சொசைட்டியா இருக்கணும். தங்களுடைய உணவு தேவைக்கும் அல்லது தங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்குறதுக்கான ட்ரேட்ல ஈடுபடக்கூடிய அளவு அவங்க எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபட்டா போதும். ஸோ இதுதான் ஆர்என் முகர்ஜியுடைய ட்ரைப் தொடர்பான ஒரு டெஃபினிஷன். அதே நேரத்தில் ஆக்ஸ்போர்ட் இங்கிலீஷ் டிக்ஷனரி டிஃபைன்ஸ் ட்ரைப் இஸ் அ குரூப் ஆஃப் பர்சன்ஸ் ஃபார்மிங் எ கம்யூனிட்டி and claiming descent from a common ancestor. ஸோ ட்ரைப் அப்படிங்கிறவங்க யாரு? ஒரு இனம். அவங்க தங்களுடைய மூதாதையரிலிருந்து தங்களுடைய அடையாளத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். காமன் ஆன்செஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்க யாரு? தங்களுக்கு பொதுவான மூதாதையர்களிடமிருந்து தங்களுடைய அடையாளத்தை பெற்றுக்கொண்டு ஒரு குழு வாழ்க்கை வாழக்கூடியவர்கள். ஸோ இந்த இடத்துல இந்த ட்ரைப் அப்படிங்கிற வேர்டு எப்படி டிரைவ் ஆச்சுன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ட்ரைபஸ் அப்படிங்கிற ஒரு லத்தீன் வேர்ட்ல இருந்து வந்தது. ஸோ இந்த ட்ரைபஸ்ங்கிற வேர்டுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட பிராந்தியத்துக்குள் வாழக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பிராந்தியத்திற்குள் தங்களுக்கென்று ஒரு பண்பாட்டை கொண்டு வாழக்கூடிய ஒரு குழு. இதைத்தான் அவங்க ட்ரைபல் அப்படின்னு சொல்றாங்க. ட்ரைபஸ் அப்படிங்கிற அர்த்தம் அதுதான். இதுதான் இது ஆக்ஸ்போர்ட் இங்கிலீஷ் டிக்ஷனரி டிஃபைன் பண்ணக்கூடிய விஷயம். அதே நேரத்தில் தி இம்பீரியல் கெசட்டியர் ஆஃப் இந்தியா defines tribe in 1911 as tribe is a collection of
ஃபேமிலிஸ் bearing a common name, speaking a common dialect. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு பொதுவான மொழி இருக்கணும். ஆக்குப்பையிங் ஆர் ப்ரொஃபஸிங் டு ஆக்குப்பை எ காமன் டெரிட்டரி. அவன் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க அனைவரும், இல்லைன்னா அந்த குழுவில் இருக்கக்கூடிய, இல்லைன்னா அந்த கலெக்ஷன் ஆஃப் ஃபேமிலிஸ் சொல்லக்கூடிய அனைவருமே ஒரு பொதுவான எல்லைக்குள் வாழ வேண்டும். அண்ட் இஸ் நாட் யூஸ்வலி எண்டோகமஸ், தோ ஒரிஜினலி இட் மைட் ஹாவ் சீன் சோ. ஸோ எண்டோகமஸ் அப்படிங்கிறதுனா என்ன? தங்களுக்குள்ளேயே திருமண உறவு முறைகளை கொண்டவங்களாக இருக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா டெஃபினிஷன்ஸ்ல இருந்து ஒரு சின்ன வித்தியாசம் இந்த இம்பீரியல் கெசட்டியர் ஆஃப் இந்தியாவில் இருக்குது. தே ஹேஸ் டு பி ஐடென்டிஃபைட் ஆஸ் எண்டோகமஸ் குரூப் ஈவன் தோ தே ஆர் நாட் லைக் தட். ஸோ எண்டோகமஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிஸ் அவங்களுக்குள்ள இருக்குது. இப்போ எல்லா டெஃபினிஷனையும் இப்போ நம்ம பார்த்தோம். எல்ஓ கேட்டகரைசேஷனாக இருக்கட்டும், இல்லை டிஎன் மஜும்தாரா இருக்கட்டும், இல்லை முகர்ஜியா இருக்கட்டும், இல்லை ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியா இருக்கட்டும், இல்லை இம்பீரியல் கெசட்டியர் ஆஃப் இந்தியாவா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காமனாலிட்டி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்படின்னா இப்போ நீங்க இந்த ஸ்கிரீன்ல பார்க்குற இந்த அம்சங்கள் தான் மிக மிக முக்கியமான அம்சங்கள். ஸோ ட்ரைப், ஆதிவாசி, இல்லைன்னா பழங்குடி, ஆதிவாசி, இல்ல பூர்வகுடி மக்கள் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த அம்சங்கள் கண்டிப்பா இருக்கணும். ஸோ ஜியோகிராபிக்கல் ஐசோலேஷன் இதுதான் சொல்றது. தே மஸ்ட் லிவ் இன் அ பர்டிகுலர் டெரிட்டரி. அவங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல தங்களுக்குன்னு வாழ்க்கை முறையை அமைச்சுக்கிட்டு வாழணும். 2 சிம்பிள் டெக்னாலஜி அண்ட் கண்டிஷன் ஆஃப் லிவிங். எளிய தொழில்நுட்பம் மற்றும் எளிய வாழ்க்கை முறைகள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இவங்க அவங்க ஈடுபடுற தொழில் மூலமாவோ, இல்லைன்னா அவங்க அந்த ப்ரொஃபஷன் மூலமாவோ, ஆக்குபேஷன் மூலமாவோ மிகப்பெரிய அளவுல பொருட்களை சேகரிச்சு வித்து சம்பாதிச்சு மிகப்பெரிய பணக்காரனா மாட மாளிகையெல்லாம் கட்டி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. தங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கும் தங்களுடைய குழுவை சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் தேவையான உணவு மற்றும் அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு, இல்லைன்னா சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு டெக்னாலஜி இருந்தா போதும். அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையும் ரொம்ப சிம்பிளான ஒரு வாழ்க்கையா தான் இருக்கும். இதான் சொல்றது சிம்பிள் டெக்னாலஜி அண்ட் சிம்பிள் ஆர் வெரி ஈஸி கண்டிஷன்ஸ் ஆஃப் லிவிங். அடுத்து ஜெனரல் பேக்வர்ட்னஸ். ஸோ இப்போ இவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை, ஃபியூச்சர்னு சேகரிக்கணுங்கிற அவசியம் இல்லை, அன்றாட வாழ்க்கைகளை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் அப்படிங்கிறது வரும்போது பொதுவாகவே அவங்களுடைய அந்த சமூக பொருளாதார நிலை அப்படிங்கிறது ஒரு பேக்வர்ட் கண்டிஷன்ல தான் இருக்கும். அதுதான் இங்க நம்ம சொல்றது ஜெனரல் பேக்வர்ட்னஸ். தென் பிராக்டிஸ் ஆஃப் அனிமிசம். ஸோ பிராக்டிஸ் ஆஃப் அனிமிசம் இஸ் நத்திங் பட் அந்த ஆன்செஸ்டோரல் ஐடென்டிஃபிகேஷன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேசணும். ஸோ இந்த ஆன்செஸ்டோரல் ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது எதை தொடர்பாகவும் இருக்கலாம், ஸோ இயற்கையை வழிபடக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கலாம். அவங்களுடைய ancestral identification or their descent may be reckoned from either animate or inanimate object. ஸோ அது உயிருள்ள பொருளாகவும் இருக்கலாம், உயிரற்ற பொருளாகவும் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஃபார்ம்ல இருக்கலாம். அது மனுஷனா தான் இருக்கிறதுங்கிற அவசியம் இல்லை. தங்களுடைய அந்த வம்சாவளி அப்படிங்கிறத எதனோட அவங்க தொடர்பு படுத்தி பார்க்குறாங்களோ அந்த தொடர்புடைய பொருட்களை இவங்க கடவுளா வழிபட ஆரம்பிப்பாங்க. இந்த இடத்துல தான் தி கான்செப்ட் ஆஃப் சேக்ரட், புனிதமானது, சேக்ரட் அண்ட் ப்ரொஃபைன், புனிதமானது மற்றும் புனிதமற்றது அப்படிங்கிற அந்த டைகாட்டமி இங்க நமக்கு வர ஆரம்பிக்குது. தென் தனித்துவமான மொழி. ஸோ தே மஸ்ட் ஸ்பீக் ஆர் தே வில் ஸ்பீக் யூனிக் டயலக்ட். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு தனித்துவமான மொழி அப்படி இருக்கும். தென் பிசிக்கல் ஃபீச்சர்ஸ். ஸோ பார்த்தோம் அப்படின்னா அந்த பூர்வகுடிகள், ஆதிவாசிகள், பழங்குடிகள்னு பார்க்கும்போது காலாகாலமா அந்த குறிப்பிட்ட எல்லைக்குள்ளேயே வாழ்ந்துட்டு வந்ததுனால அவங்களுடைய உடல் அமைப்பும் அதற்கு தகுந்தாப்படி மோல்ட் ஆகிருக்கும். ஸோ நம்ம பார்த்த உடனேயே ஒரு சிலர் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். இவங்க இந்த ஏரியாவில இருந்து வர்றாங்க, இவங்க இந்த குரூப்பை சேர்ந்தவங்க, இவங்க இந்த ட்ரைபல் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத அடையாளப்படுத்த முடியும். ஸோ இவ்வளவு நேரம் நம்ம பேசின டெஃபினிஷன்ஸ்ல இருந்து பூர்வகுடிகள், ஆதிவாசிகள், இல்லைன்னா பழங்குடிகள் அப்படிங்கிறத நம்ம சிறப்பு அம்சங்கள்னு பார்த்தோம்னா அவங்களுக்கான அந்த புவியியல் தனிமைப்படுத்தல், சிம்பிள் டெக்னாலஜி, சிம்பிள் லைஃப், ஜெனரல் பேக்வர்ட்னஸ், so the practice of animism, distinct language and physical features are the important features to identify ஒரு குரூப்பை ஐடென்டிஃபை பண்றதுல, ஒரு பூர்வகுடியா, பழங்குடியா, ஆதிவாசிகளா ஐடென்டிஃபை பண்றதுல இந்த அம்சங்கள்லாம் ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது நாம பார்க்க போறது என்ன விஷயம் அப்படின்னா மக்கள் தொகை நிலை, பூர்வகுடி மக்களுடைய மக்கள் தொகை நிலை and the spread of their population throughout India. இந்தியா முழுமையும் அந்த பூர்வகுடி மக்கள் எவ்வளவு தூரத்துக்கு நிரவி இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த மக்கள் தொகை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய 2011 சென்சஸ்ல இருந்தே நாம நிறைய விஷயங்களை நாம புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுல நம்ம முக்கியமா கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சமூகமானது பட்டியலிடப்பட்ட பழங்குடியினர் என அடையாளம் காணப்பட்டவர்களாக இருக்க லோக்கூர் கமிட்டியால் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய இந்த முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. ஸோ இதே இது நம்ம எப்படி சொல்லலாம், லோக்கூர் கமிட்டி has recommended the 5 characteristics as the basic criteria to list a tribe as scheduled 1. ஸோ ஒரு சமூகத்தை பட்டியலிடப்படக்கூடிய பழங்குடியினர் பூர்வகுடிகள் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் அத்தியாவசியமானது அப்படிங்கிறது தான் லோக்கூர் கமிட்டி சொல்லுது. எதனை நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிரிமிட்டிவ் ட்ரைப்ஸ். ஸோ பிரிமிட்டிவ் ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்ற ஆதி காலத்துல இருந்து அவங்க காலகாலமா பழகிட்டு வரக்கூடிய அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு வரக்கூடிய பழக்க வழக்கங்கள். தென் டிஸ்டிங்டிவ் கல்ச்சர், நான் சொன்ன அந்த யூனிக்னஸ் அப்படிங்கிறது அவங்களுடைய பண்பாட்டு முறையில் இருக்குது, அவங்களுடைய வே ஆஃப் லைஃப்ல இருக்குது. அதான் சொல்ற கல்ச்சர் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, வே ஆஃப் லைஃப். நீங்க ரூரலிசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கலாம், அர்பனிசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ ரூரலிசம்னா என்ன, ரூரல் சம்பந்தப்பட்ட கிராமியம் சார்ந்த வாழ்க்கை முறை. அர்பனிசம்னா என்ன, அர்பன் சார்ந்த வாழ்க்கை முறை. இங்க ட்ரைபலிசம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை முறை, பழங்குடி சார்ந்த வாழ்க்கை முறை, பழமையான வாழ்க்கை முறை. Then geographical isolation. At any cost, they never will give up their geographical identity or territory. அதனாலதான் நமக்கு இப்போ டெவலப்மெண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பிரச்சனைகள் வருது. எப்படி வருதுன்னா, ஒரு வளர்ச்சியை நாம முன்னெடுத்துட்டு ஒரு திட்டத்தை முன்னெடுத்துட்டு போகும்போது அந்த இடத்துல வாழக்கூடிய மக்களை நாம டிஸ்பிளேஸ் பண்ண வேண்டியிருக்குது, அவங்கள ரீசெட்டில் பண்ண வேண்டியிருக்குது. இதுதான் நமக்கு அந்த டெவலப்மெண்ட் அவருடைய பை ப்ராடக்டா நமக்கு வரக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட், ரீப்ளேஸ்மெண்ட். ஒரு இடத்துல காலாகாலமா வாழ்ந்துகிட்டு இருந்தவங்களை தூக்கி கொண்டு போய் வேற ஒரு இடத்துல கொண்டு போய் நம்ம உட்கார வச்சோம் அப்படின்னா அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள். ஸோ அதனாலதான் அந்த ஜியோகிராபிக்கல் ஐசோலேஷன் அப்படிங்கிறது, அந்த ஜியோகிராபிக்கல் பாண்டு நம்ம சொல்றோம். அந்த இடத்தோட அவங்க தங்களை அடையாளப்படுத்திக்கிறாங்க, அந்த இடத்தோட தங்களை உருவகப்படுத்திக்கிறாங்க. அந்த இடம் வேறு இல்லை, அவங்க வேறு இல்லைன்னு அவங்க நினைக்கிறது. தென் ஷைனஸ் ஆஃப் கான்டாக்ட் வித் த கம்யூனிட்டி அட் லார்ஜ். வெளி உலக மக்களோட அதிகமா தொடர்பு படுத்திக்க விரும்ப மாட்டாங்க, கூசுவாங்க, ஸோ வெக்கப்படுவாங்க. ஸோ அதனால சொல்றது, தங்களை தாங்களே ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள குறுக்கிக்கிட்டு தங்களுக்குன்னு இருந்த ஆதி காலத்துல இருந்து அவங்க என்ன வாழ்க்கை முறையை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்களோ அதே வாழ்க்கை முறையை ஃபாலோ பண்ணிக்கிறது. தென் ஃபைனலி பேக்வர்ட்னஸ், அவங்களுடைய பின்தங்கிய நிலை. ஸோ அந்த பின்தங்கிய நிலை அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாகவும் இருக்கலாம், சமூக ரீதியாகவும் இருக்கலாம். ஸோ பொருளாதார ரீதியா நம்ம பார்க்கறது அந்த எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் மூலமா. ஸோ சமூக ரீதியா நம்ம பார்க்கும்போது அந்த அன்சிவிலைஸ்டு கம்யூனிட்டின்னு நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசலாம். ஸோ நாகரிகம் அடையாத மக்கள், பண்பாடு அடையாத மக்கள் அப்படிங்கிற ஒரு கருதுகோளை நாம அவங்க மேல நாம வைக்கிறோம். பட் இன்ஃபேக்ட் அவங்கள பொறுத்த வரைக்கும் they never consider themselves as backward community. ஸோ அவங்களுடைய அந்த பேக்வர்ட்னஸ் அப்படிங்கிற பின்தங்கிய நிலை அப்படிங்கிறது அவங்க கிட்ட இல்லை. ஸோ இந்த அடிப்படையில தான் லோக்கூர் கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ண இந்த அடிப்படையில ஒரு குழுவை, ஒரு சமூகத்தை ஷெட்யூல்டு ட்ரைப்ஸா நாம கன்சிடர் பண்றோம். ஸோ இதன் அடிப்படையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த அடிப்படையில பல்வேறு பழங்குடி சமூகங்கள் பல்வேறு சுற்றுச்சூழல் மற்றும் ஜியோகிராபிக்கல் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்ல மற்றும் அணுக முடியாத பகுதிகள் வரை நீங்க எந்த பக்கம் போனாலும் அங்க ஹில்லுன்னு ஒரு ஏரியா இருந்ததுன்னா அங்க ஒரு ட்ரைபல் இருப்பாங்க. அதே மாதிரி பிளைன் ஏரியாவா இருக்கட்டும், ஸோ அங்கேயும் ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டிங்கிறது இருக்கத்தான் செய்வாங்க. என்ன அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கை அந்த இடத்தை சார்ந்து தலைமுறையா ஆதி காலத்துல இருந்தே எஸ்டாப்ளிஷ் ஆயிருச்சு, செட்டில் ஆயிருச்சு. ஸோ தேர்ஃபோர் அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அந்த இடத்துல இருந்து அவங்கள பிரித்து நாம அடையாளப்படுத்த முடியாது. நாம அடையாளப்படுத்த முடிஞ்சாலும் they never separate themselves or bifur themselves. அவங்க அந்த இடத்துல இருந்து தங்களை பிரிச்சு வெளிக்கொண்டு வர விரும்ப மாட்டாங்க. இதுதான் நம்ம சொல்றது, their close affinity or symbiotic relationship with the forest and the geographical territory in which they living. ஸோ அந்த சிம்பியோட்டிக், அவங்க ஒரு பண்பாடு சார்ந்த ஒரு தொடர்பு, ஒரு அடையாளம் சார்ந்த ஒரு வாழ்க்கை, இதை அவங்க ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதே பார்த்தோம்னா இந்த பழங்குடி குழுக்கள்
இந்த ஆதிகால மக்கள் இல்லைன்னா பூர்வகுடிகள். ஸோ சமூக பொருளாதார மற்றும் கல்வி வளர்ச்சியில பல்வேறு கட்டங்கள்ல இருக்கிறாங்க. பல்வேறு கட்டங்கள் இப்போ சமீப காலமா பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஆஃப்டர் தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஃபார்மல் எஜுகேஷன், ஸோ கல்வி அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த அட்வான்சஸ் அடைஞ்சதுக்கு அப்புறம் அனைத்து மக்களுக்கும் அனைத்து இடங்களுக்கும் கல்வியுடைய வசதிகள் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் அனைத்து அரசாங்கங்களுடைய நோக்கமாகவும் இருக்குது. அதனால கல்வி அப்படிங்கிறது எல்லா இடங்களுக்கும் உள்ள போய் இருக்குது. அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா அவங்களுடைய சமூக பொருளாதார மற்றும் கல்வியுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேஸில் இருக்குது. ஏன்னா இட் டிபெண்ட்ஸ் த அவைலபிலிட்டி ஆஃப் தி ஃபெசிலிட்டி அவைல்டு டு தம். ஸோ அவங்களுக்கு அந்த அக்சஸ் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது, எவ்வளோ தூரத்துக்கு ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படுது. ஸோ இதுலையும் நம்ம பார்த்தோம்னா இந்த பூவரஸ்ட் பூவர்ஸ், ஏழையிலும் ஏழையான அந்த பழங்குடியினர், பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்காங்க. ஸோ 1993 இந்த பிவிடிஜிஸ், பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ், இவங்க தான் பூவரஸ்ட் பூவர் ட்ரைபல்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்தியாவில் டோட்டலா ஸோ நம்பர் ஆஃப் பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ்னு பார்த்தோம்னா மொத்தம் 75 ட்ரைபல் குரூப்ஸை இந்த பிவிடிஜிஸ் அப்படிங்கிற கேட்டகரி கீழே கொண்டு வந்திருக்கிறாங்க. நீங்க உங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்லையும் என்னென்ன முக்கியமான ட்ரைபல்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிற சம்பந்தமான ஒரு பெரிய டேபிள் ஒன்று இருக்கும், அட்டவணை ஒன்று இருக்கும். ஸோ அந்த அட்டவணையிலிருந்து நம்ம தமிழர்கள் அப்படின்னு நம்ம தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான ட்ரைபல்ஸ்ன்னு பார்த்தோம்னா தோடாஸ் இருக்கிறாங்க, கோத்தா இருக்காங்க, இருளா இருக்கிறாங்க, குறும்பா இருக்கிறாங்க, காட்டுநாயக்கன் இருக்கிறாங்க, ஸோ காணி இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான முக்கியமான ட்ரைபல்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச ட்ரைபல்ஸ். ஸோ தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 36 சப் ட்ரைப்ஸ் இருக்கிறாங்க. இன் ஜெனரல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 14 வகையான ட்ரைபல்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கான ஒரு சூழ்நிலை. சரி, இந்த பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ், அந்த பூவரஸ்ட் பூவர் ட்ரைபல் குரூப்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ்னு அடையாளப்படுத்தப்பட்ட அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு என்னன்னு நம்ம பார்த்தோம்னா ப்ரீ அக்ரிகல்ச்சர் லெவல் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ அக்ரிகல்ச்சர் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் ஸோ நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு ட்ரெமண்டஸ் சேஞ்சுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. அந்த அக்ரிகல்ச்சருக்கும் முந்தின காலத்துடைய நம்ம இப்படியும் நம்ம சொல்லலாம் ஹண்டிங் அண்ட் கேதரிங், அதனால சொசைட்டி விச் கிவ்ஸ் இம்பார்ட்டன்ஸ் டு ஹண்டிங் அண்ட் கேதரிங் அண்ட் ஃபாரேஜிங். ஸோ தன்னுடைய உணவு சேகரித்தலை மட்டுமே அடிப்படை நோக்கமாக கொண்ட ஒரு சமூகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து ஸ்டாக்னன்ட் ஆர் டிக்ளைனிங் பாப்புலேஷன். ஸோ இந்த பாப்புலேஷனுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது ஒவ்வொரு சென்சஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்தியாவுடைய பாப்புலேஷன் எண்ணிக்கை வந்து உயர்ந்துகிட்டே இருக்குது. அதே நேரத்தில் இவங்களுடைய பாப்புலேஷன் ட்ரைபல் குரூப் அந்த பிவிடிஜிங்க பாப்புலேஷனை பார்த்தோம் அப்படின்னா ஆரம்ப காலத்தில் எவ்வளவு பேர் இருந்தாங்களோ அதே பாப்புலேஷன் தான் இது வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கிறது. இல்லை அப்படின்னா கம்பேரிட்டிவ்லி பாப்புலேஷனுடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டு இருக்கிறது. இது முக்கியமான கேரக்டரிஸ்டிக். தென் எக்ஸ்ட்ரீம்லி லோ லிட்ரஸி, கல்வி அறிவு அப்படிங்கிறது ஒன்று இல்லை, சுத்தமா இல்லாமலும் இருக்கலாம், இல்லைன்னா மிக அடிப்படையான அளவில் இருக்கக்கூடிய ஒரு கல்வி நிலை. அண்ட் சப்சிஸ்டன்ஸ் லெவல் ஆஃப் எக்கனாமி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், தன்னுடைய உயிர் வாழ்றதுக்கு தேவையான, ஸோ உயிர் வாழ்வதற்கு ஆதாரமான அளவுக்கு மட்டுமே அவங்க பொருளாதார நடவடிக்கைகள்ல ஈடுபடுவது. ஸோ இதுதான் சப்சிஸ்டன்ஸ் லெவல் ஆஃப் எக்கனாமி. ஸோ தனக்கு இன்னைக்கு சாப்பாட்டுக்கு என்ன தேவை, தே வில் கோ ஃபார் ஹண்டிங், தே வில் கோ ஃபார் கேதரிங், ஸோ தே வில் கோ ஃபார் சர்ச்சிங் ஆஃப் ஃபாரேஜிங். தனக்கு காடுகள் மற்றும் காடு சார்ந்த இடங்கள்ல தன்னுடைய குடும்பத்திற்கும் தன்னை குழுவை சார்ந்த உறுப்பினர்களுக்கும் தேவையான உணவை சேகரித்தலோட அவங்களுடைய அன்னைய வாழ்க்கை முடிஞ்சிடும். சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு மறுநாள் மறுபடியும் அதே வாழ்க்கையெல்லாம் ஈடுபட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய சர்வைவல் அப்படிங்கிறது சப்சிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதனால தான் அந்த ப்ரீ அக்ரிகல்ச்சரல் லெவல் ஆஃப் டெக்னாலஜிங்கிறது அவங்க கிட்ட இன்னும் இருந்துகிட்டு இருக்குது. பாப்புலேஷன் அப்படிங்கிறது எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாம ஒன்றும் ஸ்டாக்னண்டா ஸ்டேபிளா அப்படியே இருக்குது. இல்லைன்னா ஸோ பிகாஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் த்ரெட்ஸ் அவங்களுடைய பாப்புலேஷன் டிக்ளைன் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ சிம்பிளி பிகாஸ் அவங்களுடைய லோ லிட்ரஸி அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாமே அந்த பிவிடிஜிஸ்ன்னு சொல்லக்கூடிய பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் உடைய யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம கன்செப்சுவலா ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்னா யாரு, இண்டிஜினியஸ் பீப்புள்ஸ் ஆஃப் இந்தியானா யாரு, இல்லைன்னா இந்தியாவில் எப்படி நாம அவங்கள புரிஞ்சிக்கலாம், இல்லை அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு நாம என்ன மாதிரியான கிரைட்டீரியா வரைகரைகளை
வரையறைகளை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நாம இவ்வளவு நேரம் எக்ஸ்க்ளூசிவா பார்த்தோம். ஸோ இந்தியாவில் இப்போ இந்த ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் பத்தின அந்த லோக்கல் கமிட்டி சொன்னப்ப ட்ரைப் ஹேஸ் டு பி ஷெட்யூல்டு ட்ரைபா மாறுறதுக்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும் அந்த அப்படின்னு பார்த்தோம். அதுல 5 கேரக்டரிஸ்டிக் இருந்தது. அந்த கேரக்டரிஸ்டிக் அடிப்படையில் இப்போ நாம ஷெட்யூல்டு ட்ரைபா நாம நம்ம கையில் இருக்கக்கூடிய அனைத்து குழுவினுடைய ஸ்டேட்டஸை பத்தி ஒரு டேட்டாவை பத்தி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இண்டிகேட்டர்ஸ் நம்ம பார்க்கலாம். இது 2011 சென்சஸ் அடிப்படையில் இங்க கம்பைல் பண்ணப்பட்டது. உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ல பேராகிராஃப் ஃபார்ம்ல இருக்கும். உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் அந்த இது எல்லாத்தையுமே ஒரு டேபிள் ஃபார்ம்ல அதனுடைய கிஸ்டை நான் இங்க உங்களுடைய பார்வைக்கு வச்சிருக்கிறேன். ஸோ இந்தியாவில் எந்த மொத்தம் இருக்கிற எத்தனை மாநிலங்கள்ல ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ மொத்தம் 30 ஸ்டேட்ல மொத்தம் 30 ஸ்டேட்ல ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் இருக்கிறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் எத்னிக் குரூப்ஸ் ஐடென்டிஃபைடு ஆஸ் எஸ்டிஸ் பார்த்தோம்னா, நான் சொன்னேன் இல்லையா அந்த குழு வாழ்க்கை, அந்த குழு வாழ்க்கையில அந்த குரூப்ஸை ட்ரைப்ஸா நாம கன்சிடர் பண்ணணும்னா அந்த பேசிக் கிரைட்டீரியாஸ் முக்கியம். அப்போ இந்த எத்தனிக் குரூப்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கறத இங்க குரூப்ஸ் நாம உருவகப்படுத்திக்கலாம். ஸோ மொத்தம் 705 குரூப்ஸ் இருக்கிறதுல பாருங்க, 4635 எத்தனிக் குரூப்ஸ் இந்தியாவில் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்குது. அந்த 4635 எத்தனிக் குரூப்ஸ்ல 705 எத்தனிக் குரூப்ஸை நாம ஷெட்யூல்டு ட்ரைப்ஸா ஐடென்டிஃபை பண்ணி ஷெட்யூல் பண்ணியிருக்கோம். அட்டவணைப்படுத்தப்பட்ட பழங்குடியினர் இல்லைன்னா பூர்வகுடிகள் அப்படின்னு நாம கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ 2011 பாப்புலேஷன் சென்சஸ் படி மொத்தம் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் உடைய பாப்புலேஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 10.43 கோடி. ஸோ 10 கோடியே 43 லட்சம் அப்படிங்கிறது தான் 2011 ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் உடைய டோட்டல் பாப்புலேஷன். இவங்களுடைய ஷேர் அவர் பெர்சன்டேஜ் ஷேர் டு தி டோட்டல் பாப்புலேஷன் பார்த்தோம்னா 8.6%. ஸோ 10ல் ஒருவர் கூட இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுதான் இங்க நம்ம சொல்லக்கூடியது. ஸோ 10% குறைவான பெர்சன்டேஜ் தான் இந்தியாவுடைய டோட்டல் பாப்புலேஷன்ல வாழ்ந்தாங்களோ அதே இடத்துலதான் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 90% மக்கள், அதாவது 90% ட்ரைபல் மக்கள் பூர்வகுடிகள் இன்னும் ரூரல் ஏரியாஸ் எல்லாம் இருந்துட்டு இருக்காங்க. அர்பன் ஏரியால பார்த்தோம்னா அந்த 8.6%த்துல 10.03% மட்டும்தான் அர்பன் ஏரியாஸ்ல வசிக்கிறாங்க. ஸோ மேல் ஃபீமேல் ரேஷியோ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நேஷனல் ஆவரேஜை விட இங்க நல்ல இம்ப்ரூவ்டான மேல் ஃபீமேல் ரேஷியோ இருக்குது. 1000 ஆண்களுக்கு 990 பெண்கள் இங்க அவைலபிளா இருக்கிறாங்க. ஸோ மேல் ஃபீமேல் ரேஷியோ அப்படிங்கிறது அந்த ஒரு நாட்டுடைய டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ல ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது லோ லிட்ரஸின்னு பார்த்தாலும் இங்க இவங்களுடைய பிரிமிட்டிவ் லைஃப்ல பெண்களுடைய பங்கு அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது அப்படிங்கிறதுனால ஸோ இந்த டிஸ்பாரிட்டிங்கிறது மிக குறைந்த அளவுல தான் இருக்குது. இந்த வித்தியாசம் அப்படிங்கிறது குறைந்த அளவுல தான் இருக்குது. ஸோ வெரி சூன் இட் வில் பி அச்சீவ்ட் அமங் தம். ஸோ அவங்க அச்சீவ் பண்ணிடுவாங்க ஒரு நம்பிக்கையோட நம்ம அடுத்த பக்கத்துக்கு போவோம். ஸோ நம்ம இப்போ ஸ்டேட் வைஸான ஒரு பாப்புலேஷன் நம்ம அதே 2011 சென்சஸ்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்த ட்ரைபல் பாப்புலேஷன்ல, அதாவது இப்போ கொஞ்சம் போன ஸ்லைட்ல நம்ம பார்த்தோம். ஸோ ஒட்டுமொத்த பாப்புலேஷன்ல 10.43 மக்கள் இருக்கிறாங்க. அந்த 8.6% ட்ரைபல் பாப்புலேஷன்ல ஸோ மத்திய பிரதேசில் மட்டுமே 14.69% பேர் இருக்கிறாங்க. ஸோ சத்தீஸ்கர்ல 7.5, ஜார்க்கண்ட்ல 8.29, யுனைடெட் ஆந்திர பிரதேஷ், அதாவது ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேஷ் மாநிலம் இப்போ இருக்கிறது ஆந்திர பிரதேஷ் கொண்டு தெலுங்கானா. ஸோ 2011 அந்த சென்சஸ் படி பார்த்தோம்னா 5.7 5.7% பேர் யுனைடெட் ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேஷ்ல. மகாராஷ்டிரால 10.08%, ஒரிசால 9.2, குஜராத்ல 8.55, ராஜஸ்தான்ல 8.86. ஸோ மோரார்லஸ் பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, ஒரிசா, குஜராத், ராஜஸ்தான் இந்த ஸ்டேட்ஸ் எல்லாமே நேஷனல் ஆவரேஜ் ஒட்டி ட்ரைபல் பாப்புலேஷன் இருந்துட்டு இருக்குது. அதே நேரத்தில் மத்திய பிரதேசல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15% அப்படிங்கிறது 6ல் 1 பங்கு, கிட்டத்தட்ட 7ல் 1 பங்குன்னு கூட வச்சுக்கலாம். 7ல் 1 பங்கு டோட்டல் ஷெட்யூல்டு ட்ரைப் பாப்புலேஷன் லிவ்ஸ் இன் மத்திய பிரதேஷ். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 70% மேல வருது. அதான் நம்ம சொல்ல முடியும் நியர்லி 3/4, கிட்டத்தட்ட 4ல் 3 பகுதியினர் இந்த ட்ரைபல் பாப்புலேஷன் இந்த மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர்,
ஜார்க்கண்ட், ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேசம், மகாராஷ்டிரா, ஒரிசா, குஜராத், ராஜஸ்தான் இந்த மாநிலங்கள்ல இருக்கிறாங்க. சரி, ஒரு இது வந்து மாநிலங்கள் அளவுல இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஷெட்யூல்டு ட்ரைப் பாப்புலேஷனுடைய டிஸ்ட்ரிபியூஷன். சரி, ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் ஷெட்யூல்டு ட்ரைப் பாப்புலேஷன் ஹையஸ்டா இருக்குது பார்த்தோம் அப்படின்னா, ஸோ த ஸ்டேட் வித் ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ட்ரைபல் பாப்புலேஷன் மிசோராம்ல. மிசோராமுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில 94.5% மக்கள் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸா ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்காங்க. பாருங்க, இங்க வந்து கிட்டத்தட்ட 95%. இந்த மிச்சம் இருக்கிற 5.5% மட்டும்தான் பிற கேட்டகரி, அதர் கேட்டகரிஸ். அதே மாதிரி யூனியன் அது ஸ்டேட்னு பார்த்தோம்னா மிசோராம்ல 9.5 have the highest total population of the state, scheduled tribe population in the state அப்படி நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி யூனியன் டெரிட்டரிஸ் நம்ம பார்த்தோம்னா லட்சத்தீவுகள்ல 94.8%. ஸோ லட்சத்தீவுடைய டோட்டல் பாப்புலேஷன், லட்சத்தீவுடைய டோட்டல் பாப்புலேஷன்ல 94.8% அப்படிங்கிறது ஹியூஜ் மெஜாரிட்டி. ஸோ ஸ்டேட் நம்ம பார்த்தா மிசோராம், யூனியன் டெரிட்டரிஸ்னு பார்த்தோம்னா லட்சத்தீவு. ஸோ பழங்குடியினர் வாழ்கின்ற பிரதேசங்களை இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 5 பிரதேசங்களா பிரிச்சிருப்பாங்க. நீங்க உங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய இந்த ஹிமாலயன் பெல்ட்ல என்னென்ன ஸ்டேட்ஸ் வரும், சென்ட்ரல் இந்தியான்னு சொல்லக்கூடியதுல என்னென்ன ஸ்டேட்ஸ் வரும், வெஸ்டர்ன் இந்தியான்னு சொல்லக்கூடியதுல என்னென்ன ஸ்டேட்ஸ் வரும், டிராவிடியன் ரீஜியன் சொல்லக்கூடிய இந்த சவுத் ரீஜியன்ல தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா இதெல்லாம் சொல்லக்கூடிய இந்த ரீஜியன்ல வரக்கூடிய அந்த பாப்புலேஷன் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறது. அடுத்து அந்தமான் நிக்கோபார் அண்ட் லக்ஷ்வீப் ஐலாண்ட்ஸ். ஸோ அந்தமான் நிக்கோபார் மற்றும் லட்சத்தீவுகள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி. ஸோ இந்த 5 பெல்ட்ல தான் பழங்குடியினர் இந்தியாவில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த பெல்ட்டுக்குள்ளதான் அதிகமான பாப்புலேஷன் எந்தெந்த ஸ்டேட்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம போன ஸ்லைடுக்கு முந்தின ஸ்லைட்ல இந்த ஸ்லைட்ல நாம பார்த்தோம். ஸோ இதைத்தான் நம்ம வந்து சென்ட்ரல் இந்தியா பெல்ட்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த சென்ட்ரல் இந்தியா பெல்ட்ல தான் ஒட்டுமொத்த பாப்புலேஷன், ட்ரைபல் பாப்புலேஷனுடைய அதிகபட்ச பாப்புலேஷன் இங்க வாழ்ந்துட்டு இருக்குது. அதான் நீங்க ஸ்கிரீன்ல அந்த டாப்ல பார்க்கும்போது தெரியும். 3/4 ஆஃப் தி டோட்டல் ட்ரைபல் பாப்புலேஷன் லிவ்ஸ் இன் திஸ் ஸ்டேட்ஸ், நேம்லி மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், யுனைடெட் ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஒரிசா, குஜராத், ராஜஸ்தான். இதான் சென்ட்ரல் இந்தியா பெல்ட், சென்ட்ரல் ட்ரைபல் பெல்ட்னு நாம சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல தான் அந்த 70%க்கு மேல ட்ரைபல் பாப்புலேஷன் இந்தியாவில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஓவராலா பார்த்தோம்னா இந்தியா முழுமைக்கும் பழங்குடியினர் வாழக்கூடிய பிரதேசங்களை நாம இந்த 5 நேம்ல பிரிக்கலாம். ஒன்று ஹிமாலயன் பெல்ட், சென்ட்ரல் இந்தியா, வெஸ்டர்ன் இந்தியா, ஸோ டிராவிடியன் ரீஜியன், அந்தமான் நிக்கோபார் அண்ட் லக்ஷ்வீப் ஐலாண்ட். ஸோ இந்த அடிப்படையில் நம்ம வந்து இந்திய பழங்குடியினருடைய சிறப்பியல்புகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ டேவிட் ஜி மேண்டல்பம் இந்தியாவை பத்தின ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டடியில இதை வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருப்பார். ஸோ அவர் வந்து இந்தியன் சொசைட்டி டைனாமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்கில் நல்லாவே எழுதியிருப்பார். ஸோ இதில் இந்திய பழங்குடியினர் அப்படி சிறப்பியல்புன்னு நம்ம பார்த்தோம்னா, கின்ஷிப் ஆஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் சோசியல் பாண்ட்ஸ். கின்ஷிப் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, உறவு முறைகள். ஸோ உறவு முறைகள் எப்படி ஸ்ட்ரென்த் ஆகுது? திருமணம் மூலமாக ஸ்ட்ரென்த் ஆகுது. ஸோ திருமணம் மூலமாக ஒரு பக்கம் நமக்கு பிளட் ரிலேஷன்ஷிப்பை நாம் அச்சீவ் பண்ணுறோம், இன்னொரு பக்கம் நம்ம மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் அச்சீவ் பண்ணுறோம். இந்த 2 ரிலேஷன்ஷிப்புமே அதாவது அஃபினிட்டி அப்படிங்கிறது, உறவு முறை அப்படிங்கிறது இங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டா இருக்கக்கூடியது. ஸோ லேக் ஆஃப் ஹைரார்கி அமங் மென் அண்ட் குரூப். ஸோ இங்க அதிகபட்சமான அந்த சமூக தரப்பிரிவுகள் அப்படிங்கிறது, அந்த ஹைரார்கி அடுக்கு நிலை அப்படிங்கிறது இருக்காது. அங்க எல்லாருமே எல்லாம் தான். ஸோ கலெக்டிவிட்டி அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான விஷயமா இருக்குமே தவிர இங்க ஹைரார்கி அவ்வளவு தூரத்துக்கு இருக்காது, எக்ஸப்ட் தி ஷாமன் ஆர் த clan leader. Then absence of strong complex formal organization. ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, எஜுகேஷன்ங்கிறது இன்ஃபார்மல் எஜுகேஷனா தான் இருக்கும். அதே மாதிரி நீங்க பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன், அட்மினிஸ்ட்ரேஷன்ங்கிறத எடுத்துக்கிட்டீங்கன்னா மோஸ்ட்லி இட் இஸ் சோசியல். அந்த நார்மேட்டரி பிஹேவியர்ஸ், அந்த நார்ம்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த ரெகுலேட்டரி, கஸ்டமரி, ட்ரெடிஷனல், அந்த அது மட்டும்தான் இங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுமே தவிர நாட் லெஜிஸ்லேஷன்ஸ். ஸோ கம்யூனிட்டரியன் பேசிஸ் ஆஃப் லேண்ட் ஹோல்டிங். ஸோ இது ஒரு கம்யூனிட்டி சொல்றப்பா எல்லாருமே வந்து ஓன் பண்ணக்கூடிய ஒரு லேண்ட் ஹோல்டிங் தான் இங்க இருக்குமே தவிர இன்னாருக்கு இவ்வளவு இடம் அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில இருக்காது. தென் செக்மெண்ட்ரி கேரக்டர், இவங்க குழுவா வாழக்கூடிய
ஒவ்வொரு குழுவுக்கும் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும், ஒவ்வொரு குழுவுக்கும் ஒரு பிசிக்கல் டெரிட்டரி இருக்கும், பவுண்டரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி குழு வாழ்க்கைய குழுவா தனித்தனியா வாழக்கூடியதுனாலதான் இங்க செக்மெண்டரி கேரக்டர். தென் லிட்டில் வேல்யூ ஆன் சர்ப்ளஸ் அக்குமுலேஷன் ஆன் தி யூஸ் ஆஃப் கேபிட்டல் அண்ட் மார்க்கெட் ட்ரேடிங். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி சப்சிஸ்டன்ஸ் லெவல் ஆஃப் எக்கானமி. ஸோ சர்ப்ளஸ் அக்குமுலேஷன் நான் அதிகபட்சமா சேர்த்து வைக்கணும், நம்ம கிளானுக்குள்ளே நாம தான் பெரிய லெவல்ல வீடு கட்டி இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அங்க இருக்காது. ஸோ தன்னுடைய குழுவுக்கு, தன்னுடைய வீட்டுக்கு, தன்னுடைய குழுவுக்கு தேவையான அந்த அக்குமுலேஷன் மட்டுமே இங்க போதுமானது. இல்ல அப்படின்னா தன்னுடைய குழுவுக்கு தேவையான, தன்னுடைய குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு தேவையான கலெக்ஷன்ஸ் மட்டுமே இவங்க ஈடுபட்டால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்கக்கூடிய ஒரு குழுவா தான் இவங்க இருக்கிறாங்க. தென் lack of distinction between form and substance of religion. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் மதம் அல்லனா அந்த வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள்ள வர்றது கிடையாது. நான் தான் சொன்னேன், தி பிராக்டிஸ் ஆஃப் அனிமிசம், டோட்டமிசம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. ஸோ டோட்டமிசம் இஸ் நத்திங் பட் தி வர்ஷிப் ஆஃப் எதர் அனிமேட் ஆர் இன்அனிமேட் ஆப்ஜெக்ட். ஸோ தே ஹாவ் த எபிலிட்டி டு ட்ரேஸ் their origin from their ancestor. இந்த ancestor அப்படிங்கிறது அது எதர் அனிமேட் ஆர் இன்அனிமேட் ஆப்ஜெக்டா இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஐடல் வர்ஷிப் இல்லைன்னா ஒரு கோயில் இது சார்ந்தது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஸோ தே ஃபாலோ வர்ஷிப், தே ப்ரொஃபஸ் எ பர்டிகுலர் டைப் ஆஃப் வர்ஷிப்பிங் பேட்டர்ன், அவ்வளவுதான். பெரிய வரையறை எல்லாம் இப்போ மாடர்ன் ரிலிஜியன்ல இருக்கிற மாதிரி இருக்காது. தென் டிஸ்டிங்க்ட் சைக்காலஜிக்கல் பென்ட் ஃபார் என்ஜாயிங் லைஃப். வாழ்க்கை அப்படிங்கிறது அதனுடைய போக்கில் வாழக்கூடிய ஒரு சின்ன விஷயம் அப்படிங்கிற ஒரு பரந்த மனப்பான்மையை கொண்ட ஒரு குழுவா இருப்பாங்க. இதுதான் டேவிட் மேண்டல்பாம் இந்திய பழங்குடியினருடைய சிறப்பு இயல்புகள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சில சம் ஃபேக்ட்ஸ் அபவுட் ஸோ பழங்குடி மக்களுடைய உண்மைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முன்னணி பழங்குடி மொழிகள் இந்தியாவில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தோம்னா காரோ, சக்மா, நாகா, கோண்ட், மிசோ, முண்டா, சாந்தலி, காசியா, ஓரான், மணிப்புரி, இதெல்லாம் சம் லீடிங் ட்ரைபல் லாங்குவேஜஸ். ஸோ ட்ரைபல் அந்த லிங்குஸ்டிக் ஃபேமிலிஸ் நம்ம மொழி குடும்பங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ திராவிட மொழி குடும்பம், டிபெட்டோ பர்மன், திபெத்திய பர்மிய மொழி குடும்பம், ஆஸ்ட்ரோ ஏசியாட்டிக் மொழி குடும்பம், டிபெட்டோ சைனீஸ் மொழி குடும்பம் மற்றும் அந்தமானிஸ் மொழி குடும்பம். ஸோ இந்த பழங்குடி மொழிகள் எல்லாம் இந்த மொழி குடும்பங்கள்ல இருந்து கிளை விட்டு வந்தது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஸோ பழங்குடி மக்களுடைய தனித்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா, இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய இந்த வழிமுறைகள் மூலம் அவங்க தங்களுடைய சமூக கலாச்சார யூனிக்னஸ், அதாவது தனித்துவத்தை பாதுகாத்துக்கிறாங்க. ஒன்னு கோட் ஆஃப் கண்டக்ட், நான் சொன்னேன் இல்லையா, அந்த நார்மேட்டிவ் பிஹேவியர்ஸ், கஸ்டம்ஸ், ட்ரெடிஷன்ஸ், வேல்யூஸ், இந்த விஷயங்கள் எல்லாம் தான் அவங்களுடைய வாழ்க்கையை ரெகுலேட் பண்ணுது, அவங்களுடைய பிஹேவியர்ஸை ரெகுலேட் பண்ணுது. தென் கிளான் லைஃப், ஒரு குலமா அவங்க வாழ்றது, ஒரு குல வாழ்க்கைய வாழ்றது, ஒரே குலமா அவங்க தங்களை கர்றது. இதான் சொல்றது they reckoned from a common ancestor. அவங்களுடைய பாரம்பரியம் அப்படிங்கிறது அவங்களுக்குன்னு பொதுவான மூதாதையர்களிலிருந்து வந்தது. தென் யூனிக் ஹேபிட்டாட் அண்ட் கல்ச்சுரல் வேல்யூஸ், அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான அந்த சூழ்நிலைகள், வாழக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அதே நேரத்துல பண்பாட்டு விழுமியங்களும் இருக்கும். எக்காரணத்தை கொண்டும் அந்த பண்பாட்டு விழுமியங்களை, தங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த பண்பாட்டு விழுமியங்களை அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்க தங்களுடைய வாழ்க்கைக்காக பெண்ட் ஆனாலும் பண்பாட்டை never bend for give up their cultural values. They have their own dialect, அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான மொழி இருக்கும். அந்த இது எல்லாமே டெரிட்டோரியல் சிஸ்டம், தங்களுடைய அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாப்படிதான் இருக்கும். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி டோட்டமிசம், mythical affinity, symbiotic relationship with forest, தங்கள் வாழக்கூடிய இடத்தை சார்ந்து தங்களுடைய வாழ்க்கை முறையை வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி மோனோகமி தான் இவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயமா இருக்குது. சம்டைம்ஸ் தே மே பிராக்டிஸ், பலதார மனத்தையுமே பிராக்டிஸ் பண்ணலாம். திருமண வழிமுறைகள் அப்படிங்கிறது பேச்சுவார்த்தை மூலமாகவும் இருக்கலாம், கேப்சராகவும் இருக்கலாம், சர்வீஸ் மூலமாகவும் இருக்கலாம், எலோப்மெண்ட் ஓடி போறதாகவும் இருக்கலாம், பெண் கொடுத்து பெண் எடுக்கிற முறையாகவும் இருக்கலாம். ஸோ இவ்வளவு நம்ம சிறப்பா பேசினாலும் இந்த சொசைட்டிஸ் எல்லாமே ஹண்டிங் அண்ட் ஃபாரேஜிங், வேட்டையாடுதல் மற்றும் உணவு தேடுதல் சொசைட்டியாகவும் இருக்கிறாங்க. ஸோ ஷிஃப்டிங் ஹில் கல்டிவேட்டர்ஸா இருக்கிறாங்க. ஸோ ஆயர் சமூகமாகவும் இருக்கிறாங்க. ஒரு சில இடங்கள்ல பெர்மனண்டா செட்டில் ஆன கல்டிவேட்டர்ஸாகவும் இருக்கிறாங்க, கிராஃப்ட்ஸ் மேனாகவும் இருக்கிறாங்க. அதே நேரத்துல ஸோ விவசாயம் மற்றும் விவசாயம் தொடர்பு இல்லாத லேபர் குரூப்பாகவும் இருக்கிறாங்க. ஸோ எவ்வளவுதான் நம்ம ஸ்பீச்சர்ஸை பத்தி பேசினாலும்
the another side of their life is, so they simply subject to the victim of, so அரசியல் மற்றும் பொருளாதார கொடுமைகளுக்கு ஆளாகிறாங்க, நிலம் சம்பந்தப்பட்ட ஏலியேஷன்களுக்கு ஆளாகிறாங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆளாகிறாங்க, சிறு சிறு அத்துமீறல் கூட கடுமையான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய மக்களாகவும் இருக்கிறாங்க. ஸோ இந்த கருத்துக்கள் எல்லாம் உங்க முன்னாடி வச்சுட்டு நான் இன்றைய அமர்வை இதோட நான் நிறைவு செய்யறேன். மீண்டும் ஒரு புதிய அமர்வோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.